ஹலோ மக்களே, இப்ப அம்பத்தூருக்கு போறோம். இப்ப அம்பத்தூர் கிளம்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் டிரைவ். ஆக்சுவலா இப்போ எக்ஸ்ப்ளோரேஷனா? எனக்கே தெரியாது என்ன எக்ஸ்ப்ளோரேஷன். அந்த புது எக்ஸ்பிரஸ்வே வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆகல. ஆனால் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்றாங்க. அதனால அதில் தான் போய் பார்க்க போகிறோம். அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு, அதில் ரைட் எடுத்து போக போகிறோம். ஆக்சுவலாக அது ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா மேப்லேயே க்ளோஸ் பண்ணியிருந்துருப்பாங்க. மேப்பில் காட்டுறதுனால அதை நம்பி போகிறோம். அந்த வழி எது வரையும் போகுது, அதுக்கப்புறம் எங்கே டைவர்ஷன் ஆகுது, அது போகிறவங்கலாம் தெரியும். அது டைவர்ட் ஆகிட்டு திரும்ப அது ஹைவேஸில் ஜாயின் ஆகுதுன்றாங்க. அதனால பார்ப்போம். நம்ம சுமதுராக்கே வர போகிறோம். அதை நம்பி தான் போகிறோம். டேக் டைவர்ஷன் வேற எங்கேயா போய் விட்றாம. கரெக்டாக ஹொஸ்கோட்டை டோல் தாண்டி வரும். ஒரு பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் மாதிரி, ஃப்ளவர் லீஃப் பிரிட்ஜுன்னு. அதில் நம்ம லெஃப்ட் எடுத்தால் ஃப்ளவர் லீஃப் பிரிட்ஜ். அதில் நம்ம லெஃப்ட் எடுத்தால் டுவர்ட்ஸ் தேவநெல்லி, நந்தி ஹில்ஸ் அப்படி போகுது. அதில் இப்போ ரைட் எடுத்தோம். நம்ம ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் சென்னை. ரோடு செம்மையாக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக போட்டுருவாங்க பாருங்க எக்ஸ்பிரஸ். இதில் தான் ஏறிட்டோம். ஆனால் இது எது வரைக்கும் போய் அதுக்கப்புறம் டைவர்ட் ஆகுதுன்னு தெரில. ஸ்பீட் எனக்கு தெரிஞ்சு 70-80 தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கர்நாடகா முடிகிற வரை பார்ப்போம். இது இதுவா ஸ்பீட் லிமிட்டா? 120 நினைக்கிறேன் ஸ்பீட் லிமிட். ஆனால் எதாவது ஆக்டிவாக இருக்காது. இது போய் எங்கே சேரும்? எவ்வளோ தூரம் எப்படி இருக்கு? அட வாயை முடிக்கிட்டு பேசாம வாயா. பேசாம வரதுக்கு நான் என்ன போனமா? ஐயோ அரை சொல்லா சொல்றானே. டேய் நீ எதா இருந்தாலும் சைக்கிள சொல்றா, நான் கேட்டுக்கிறேன். மூஞ்சி அந்த பக்கம் தான் எப்படி சைக்கிள் சொல்றது? கைய முன்னால காட்டி சொல்லு. அப்படியா? ஆமா. இப்போ நீ என்ன பண்ற? நேரா இப்படி போய் அப்படி திரும்பி இந்த சந்து ஒரு விக்கெட் டவுன் ஆக போகுது. இந்த விக்கெட் சூப்பர் சார்ஜ் இருக்கு. இப்போ அந்த ஹைவேஸ் முடிஞ்சு அதுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. இதை மேலே போட்டிருக்கு பாருங்க, பெத்தமங்கலா வெங்கடகிரி கோட்டா. இதில் இறக்கி விட்டுருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இது போய் ஹைவேஸில் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நம்ம அந்த எக்ஸ்பிரஸ் வே முடிச்சுன்னா அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போது டைவர்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டைவர்ஷன் ஏறி தான் போக போகிறோம். என்ன ஏதோ பேசுறீங்களா? டாடா சொல்லு. டாடா டாடா பாய் சொல்லு. பாய் டாடா. எஸ். ஹலோ மக்களே, அம்பத்தூருக்கு போறோம். எத்தனை வாட்டி அதே சொல்லுவேன்? வேற ஏதாவது சொல்லு. அம்பத்தூர் போறோம்னு எத்தனை வாட்டி சொல்லுவேன்? 4 வாட்டி. நம்ம இப்போ வெளியில ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். இது என்ன ஃபாரஸ்ட் ஏரியான்னு தெரியல. ஏன்னா புது ரூட் எடுத்ததுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. கொஞ்ச தூரத்துக்கு ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 5-10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. முன்னாடியே சாப்பிட்ருக்கலாம். யூஸ்வலாக நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி கிளம்புவோம். நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், பொட்டேட்டோ சிப்ஸு, கேக்கு, ஸ்நாக்ஸ் இல்லை, தண்ணி பாட்டில் மட்டும் இருக்கு. பசி அடிச்சுன்னா பாப்பாவோட செர்லாக் சாப்பிட வேண்டியதுதான்.
காஃபி குடித்தோம். இந்த பையனை பாருங்கள். பார்டர் தாண்டியாச்சு. we are in தமிழ்நாடு now. சென்னை போகிற ரூட்டில் ஒரு ஹில் ஸ்டேஷன் தாண்டி வரும் நம்ம. கேரளா வந்து ஐயோ இப்போ இறங்குது நினைக்கிறேன். ஆமாம். எக்ஸ்பிரஸ்வே முடிச்சு வெங்கட் கிரி கோட்டை அதுக்குள்ளே வந்தோம்ல ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளெல்லாம் வந்து அது ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கும். அதெல்லாம் தாண்டி குடியாட்டத்துக்கு அப்புறம் அந்த வெள்ளூர் குடியாட்டம் டு வெள்ளூர் அந்த இடத்துல ஜாயின் ஆகுது ஹைவேஸில். எந்த ஹைவேஸ்னால் அந்த கிருஷ்ணகிரி ஹைவேஸ். கொசூர் கிருஷ்ணகிரி அந்த ரோடு வருதுல்ல, அந்த ரோட்டில் வந்து அந்த ஹைவேஸில் ஜாயின் ஆகுது. இப்போ இங்கேருந்து டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னை. புது எக்ஸ்பிரஸ்வே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் செம்ம அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா நாங்கள் ட்ரை பண்ணலான்னு வந்தோம். அதனால் ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் ஊருக்குள்ளே போய்ட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஓ கேஸ் பாத் கர் சாவுனா